ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜயில் பிரபல சீரியலுடைய டேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், கதிரவன் ஃப்ரான்சிஸ். ஸோ இவர் தான் வந்துட்டு நிறைய சீரியல்ஸ் விஜயில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் சீரியல்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ கரண்ட்டாக வந்து 3 சீரியல்ஸ் வந்து டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக கல்யாணம் தான் அவர் ஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் டெலிஃபேக்டரிக்கு. அதை தொடர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோவுடைய பணிவிழும் மலர்வனம் 2வது வந்து கமிட் ஆனார். 2 சீரியலுமே பேக் டு பேக் போயிட்டு இருந்துச்சு. ஒன்று பிரைம், இன்னொன்று நான் பிரைம் டைமில். இப்போ தேர்டாக வந்துட்டு இன்னொரு சீரியல் வந்து லான்ச் ஆகிடுச்சு இல்லையா, டெலிஃபேக்டரியோடது, நம்மளுடைய சிந்து பைரவி சீரியல். ஸோ கரண்ட்டாக 10 o'clock போயிட்டு இருக்கு இல்லையா, திரவியமோடது. ஸோ இந்த சீரியலுக்கும் அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அப்டேட்ஸ் வந்து முன்னாடி நமக்கு கிடைச்சது. ஸோ அந்த அட் ஏ டைமில் அவர் 3 சீரியல்ஸுமே இப்போ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அப்போ சிந்து பேர் வந்து லான்ச் ஆகலை இல்லையா, ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாற்றி கூட அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அட் ஏ டைமில் 3 சீரியல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒரு சீரியல் வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு. எஸ், பணிவிழும் மலர்வனம் சீரியல். ஸோ அவருக்கு வந்து இப்போ கரண்ட்டாக ஆகா கல்யாணமும் சிந்து பைரவி மட்டும் வச்சுக்கிட்டு பணிவிழும் மலர்வனம் சீரியல் வந்து ட்ரா பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் பணிவிழும் மலர்வனுடைய நியூ டேரக்டர் ஹரிஷ் ஆதித்யா சார். ஸோ அவர் தான் வந்துட்டு பண்ணுறாரு. ஸோ இந்த அப்டேட், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எப்போ நடந்துச்சுங்கிறது தெரில. பட் சிந்து பைரவி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். பட் லான்ச்சுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் அந்த 2 சீரியல் மட்டும், ஏன்னா ரெகுலராக ஷூட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் அந்த 2 சீரியல் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சீரியல் வந்து ஹரிஷ் ஆதித்யா கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ ஹரிஷ் ஆதித்யா வந்துட்டு இப்போ கரண்ட்டாக இந்த சீரியல்லையும் தங்கமகள் சீரியலுமே வந்து டேரக்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷனல் அப்டேட். அவருக்கும் இப்போ கரண்ட்டாக இப்போ 2 சீரியல் வந்தாச்சு. ஸோ ஹரிஷ் ஆதித்யா பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமாக உங்களுக்கு நல்லா பாப்புலரான சீரியல் அப்படின்னா காற்றுக்கான வேலி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தங்கமகள் கமிட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அவருக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட், இவருக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட். ஃப்ரான்சிஸ் கதிரவன் சார் உண்மையிலேயே ஒரு டேலண்டடான ஒரு டேரக்டர். அதுவும் இல்லாமல் இப்போ சிந்து பைரவி ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். எப்பயுமே வந்துட்டு ஒரு சீரியலில் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு பல்காக, இப்போ ஒரு ஃபேமிலியிலே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சீரியலை ஈஸியாக வந்து கதிரவன் ஃப்ரான்சிஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இன்ட்ரோலாம் அவர் ரொம்பவே அழகாக பண்ணி கொடுப்பார். அதனால தான் மேஜராக அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஈவன் பணிவிழு மலர்வனம் கொடுத்ததுக்கான ரீசனுமே அதுதான். ஸோ நிறைய சீரியல்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. வேலைக்காரனாக இருக்கட்டும், செல்லம்மா சீரியலாக இருக்கட்டும். அதே போல் எனக்கு தெரிஞ்சு காற்றுக்கான வேலியுடைய இனிஷியல் டேஸ் இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். இப்போ ஆக கல்யாணம், இப்போ சிந்து பைரவி போயிட்டுருக்கு. ஸோ நல்லா ஒரு சந்தோஷம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.